ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளம் நியாசினமைட் ரைஸ் வாட்டர் சீரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ப்ளம்மோட ஒரு ப்ளம்மோட ப்ராடக்ட்லேயே இது ஒரு அதிகமாக தெரியக்கூடிய ஒரு சீரம்னு சொல்லலாம். இதுதான் ஆக்சுவலி அந்த சீரம். இது பார்த்திங்கன்னா 10% நியாசினமைட் ரைஸ் வாட்டர் பேஸ் இருக்குது, கிளாரிட்டி பூஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். பட் ஏதாவது சிலது தான் கண்டினியூவாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இருக்கும் சின்ன சின்னதாக. அதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இதை நான் யூஸ் பண்ணேன். இதோட ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நியாசினமைட் இருக்கனால நமக்கு ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஸ்கார்ஸ், அந்த பிம்பிள்ஸோட மார்க்ஸ், அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிற அந்த இங்கே வாய் சுற்றி சில பேருக்கு இந்த இடத்துல வரும், எனக்கு அதிகமாக இந்த ஏரியாவில் தான் வரும். அந்த மாதிரி வரது எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். டெய்லி நைட் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் போதுங்க ஸ்கின்னுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப் போதும். ஒரு ட்ராப் போட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. மார்னிங் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் போயிருந்தால் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு போங்க, இல்லைனா ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த நியாசினமைனோட ஒர்க் இதுதான். பட் நியாசினமைட் பயங்கரமான சேஞ்சஸ் கொடுக்கும். அப்படியே ஸ்கின் பல அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த டாட்ஸ் அந்த சின்ன விஷயங்களை அதாவது அழுக்காக இருக்க இடத்த சுத்தம் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழுக்காக டர்ட்டியாக இருக்கிற விஷயத்த அதை சுத்தம் பண்ணி நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். பட் ஒன்ஸ் நியாசினமைட் இந்த ஃபுல் பாட்டிலே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு இது நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு மைல்டான குட்டியான சேஞ்சஸ் எனக்கு ஸ்கின்னில் காட்டுது. ஸோ சின்னதாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் தெரியுது. அது இந்த நியாசினமைட் இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கனால இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எதுவுமே ரெகுலராக யூஸ் பண்ணவே பண்ணாது. ஸ்கின்னை எப்போவுமே ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண விடுங்க ஸ்கின்னை. ஸோ அதுவே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கூட. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த குங்குமாதி யூஸ் பண்ணுறது, குங்குமாதி தைலம் போடுறது, இதெல்லாம் ஆக்னி, ஆயிலி, ப்ரௌன் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. மேபி எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுக்கு வேணால் அது செட் ஆகலாம். ஸோ நியாசினமைட் வச்சு நான் என்னுடைய ஆக்னி, என்னுடைய ஸ்கார்ஸ், எனக்கு இருக்கிற புள்ளி இதெல்லாம் 2 வீக்ஸில் நான் சரி பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப மைல்டான ஒரு சேஞ்சஸ் தான் தெரியுது. ட்ராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் தெரியுதுன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த மைல்டாக குட்டியாக அந்த சேஞ்சஸ் தெரியுது. அந்த சேஞ்சஸ் தெரிகிறதோட நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. ஸ்கின்னுக்கு இப்போ சில விஷயங்கள் ஸ்வீட்டு, ஆயில் ஐட்டம், அப்புறமா அந்த மாதிரி சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் சுகர் ஐட்டம் நிறைய கம்மி பண்ணிட்டனாலே ஸ்கின் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு க்ளோயிங்னஸ் கொடுக்கும், நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இருக்கிற இந்த குட்டி விஷயங்களை சரி பண்ணி அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வரும்போது நம்ம அதை அப்படியே நம்மளோட ஃபுட் ப்ராக்டிஸில் கொண்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். எந்த ஒரு மெடிசனுமே, எந்த ஒரு சீரமே அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம தான் அதை பூஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். கிளாரிட்டி பூஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறது உண்மையாகவே கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ளம் நியாசினமைட் ஓட சீரம் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்னி ப்ரோன் டாட் இருக்கிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஒன்று ஒரு 2 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இச்சிங்கோ இல்லை ஏதோ ஒரு இது இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணாதீங்க. ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கார்ஸ், என்னுடைய குட்டி பிம்பிள்ஸ் அதெல்லாம் நான் இதை வச்சு தான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி இருந்தது. யூஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் பாட்டில் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த ஹாஃப் பாட்டில் இல்லை இது. ஸோ நான் நியூவாக வாங்கி தான் யூஸ் பண்ணேன். பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுங்க. இல்லையா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எதுவுமே கை வச்சு இது பண்ணாதீங்க. டேரெக்டாக நீங்கள் ஃபில்லர் மூலமாக எடுத்து ஒரு ட்ராப் போட்டிங்கனாலே போதும். போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நைட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ஒர்க் ஆச்சு. என்னுடைய ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இது ஓகே கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் கேர் டிப்லேயோ இல்லை ஒரு ப்ராடக்ட் பற்றியோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தில் நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.